ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான குறிப்பாக தங்கம் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த 5 வருஷத்தில் ஒரு சவரன் தங்க விலை வந்து எங்கே போய் நிற்க போகுது? ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளிவந்திருக்கு. கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தங்க விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது வரலாறு உச்சத்தை தொட்டிருக்கு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜனவரிக்கு மேலே விலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சு கடந்த 3 மாதமாக தங்கம் விலையை வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் மோட்லேயே பார்த்தீங்கன்னா ஏறத்தும் இறங்கத்துமா இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்திய சந்தையில் குறிப்பாக சென்னையில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் பார்த்தீங்கன்னா 1,34,000 வரைக்கும், அதாவது உச்ச விலையை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக சரிஞ்சு பிப்ரவரி இறுதி ஏப்ரல் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,20,000க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னுமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த 3 மாதம் காலத்திருத்தத்துக்கு அப்புறமா தங்கம் விலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஏறும்ன்ட்டு நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நிலையிலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோடைய முன்னணி முதலீட்டு வங்கியான டச் பேங்க் வந்து ஒரு அதிரடியான ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அளவில் அடுத்த 5 வருஷத்தில் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட 80% உயரும் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா $4,600 இருக்குது. இது அடுத்த 5 வருஷத்தில் 80% உயர்ந்து $8,000 இந்த பிரம்மாண்ட அளவை பார்த்தீங்கன்னா கடக்கும் அப்படின்னு அந்த வங்கியை வந்து கணிச்சிருக்காங்க. சரி, திடீர்னு ஏன் தங்க விலை வந்து இவ்வளோ ஏறப்போகுது? இதுக்கு பின்னாடி உலக நாடுகளுடைய மிகப்பெரிய அரசியலும் பொருளாதாரமும் இருக்குது. அடுத்த 5 வருஷத்தில் பல்வேறு நாடுகளுடைய மத்திய வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க கையில் வச்சுருக்க தங்கத்தோட இருப்பு 30%லேருந்து 40% உயர்த்த போகிறாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்கா போடுற பொருளாதார தடைகளிலிருந்து தப்பிக்க தங்கம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புன்ட்டு வளரும் நாடுகள் இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. 2008 வந்த நிதி நெருக்கடிக்கு அப்புறமா உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள் சுமார் 225 மில்லியன் அவுன்ஸ் தங்கத்தை எக்ஸ்ட்ராவாக வாங்கி குவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க கையில் இருக்கிற அமெரிக்கா டாலருடைய இருப்பு 60%லேருந்து 40% குறைச்சிட்டாங்க. அதாவது டாலருக்கு குட் பை சொல்லிட்டு தங்கத்தை வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் சீனா, ரஷ்யா, இந்தியா, துருக்கி மாதிரி நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தை அதிகமாக வாங்கும். ஆனால் இப்போ கசகஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளும் போட்டி போட்டு தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் டாலருக்கு மாற்ற தங்கத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ரெடி ஆயிட்டாங்க. இதனால தங்க விலை பார்த்தீங்கன்னா 80% உயரும்னா நம்ம ஊரில் என்ன விலை ஆகும் கணக்கு போட்டு பாருங்க. சென்னையில் இன்னைக்கு 1 கிராம் ஆபரண தங்கம் பார்த்தீங்கன்னா 14,100 ரூபாய் வந்து வித்துட்டு இருக்காங்க. இதில் இருந்து 80% உயர்ந்தா 1 கிராம் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கிராம் 25,000 ரூபானா ஒரு சவரன் தங்க விலை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வரலாற்று உச்சத்தை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இனிமேல் சாதாரண நடுத்தர மக்கள்லாம் தங்கம் வாங்குறது ஒரு எட்டாக்கனியாக மாறப்போகுதுன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. மக்களே, ஒரு சவரன் தங்கம் 2 லட்ச ரூபாய் ஆனால் நம்ம ஊரில் கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள்லாம் எப்படி நடக்கும்? இனிமேல் தங்கத்தில் வந்து முதலீடு செஞ்சால் லாபமா, இல்லை வேறு ஏதாச்சும் முதலீடு செய்யலாமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.